மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் எனக்கு மேலும் மேலும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். சோர்ந்து போய் இருந்தாலும் அந்த லைக்கும் கமெண்ட் கொடுக்குற ஒரு உற்சாகத்தை மாதிரி வேற எதுவுமே கொடுக்காது. எப்படியாவது வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொருடைய லைக் கமெண்ட்டுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வீடியோவை பாருங்க. அண்ணே அண்ணே என்ன இப்படி குறுக்குறுன்னு பாக்குறாரு, காட்டி கொடுத்துருவாரோ? எனக்கும் அதாண்ட புரியல. ஒன்னேண்ட வச்சுக்கணும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் கூட பொம்பளை இவரு நம்பிட்டாரோ? அடே தம்பி, அண்ணனும் நம்ம வம்சம் நிரூபிச்சுட்டாரு பத்தியா? அண்ணன் அவர் பாக்குறத பார்த்தா எனக்கு பக்குன்னு இருக்குன்னு. அடுத்து உங்களுக்கு நம்ம பொண்ணு பாத்துருவோம். அவர் சிரிக்கலாம் செய்யறாருடா. ஆமாண்ணே. சாரணண்ணே, அவரு நான் பொம்பளை நினைச்சிருக்காரா இல்ல நம்ம தம்பி பொம்பளை போட்டிருக்கானே நினைச்சிருக்காரா? போக போக தெரிஞ்சிடும்டா. நீ பொம்பளை வேஷம் போட்டதுன்னா பொம்பளைங்களுக்கு என்ன கடுப்பா இருக்கலாம்டா. நம்ம அண்ணனுக்கு சிரிப்ப பாரு. ஆமாண்ணே, சிரிக்காருண்ணே. சிரிப்பா இருக்கும். எப்படியெல்லாம் கடுப்பேத்துறாடுக பத்தியாட்டி. அதை விடு, வாய் பேச முடியாத நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு மாமா வந்திருக்காவல, அவிய கூட வச்ச கண்ணு வாங்காம பாக்குறவ பாரு. நீ இப்ப என்ன சொல்ல வர? ஒருவேளை சாரனுக்கு பாத்திருக்க பொண்ணு ரொம்ப அழகா தான் இருக்காளோ? அது வந்து என்னோட அழகா இருக்க வாய்ப்பு இல்லையா? இல்லட்டி, அவர் வாயே பேச மாட்டாரு, வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு. அதான் சேம் பிளேட் அதை நிறுவிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமா அப்படி பார்த்து ரசிச்ச மாதிரி தெரியலையே. அவர் ஏதோ சிரிப்பா சிரிச்ச மாதிரிலாம் இருக்குது. காட்டி கொடுத்துட்டு போயிடாதுன்னு. அவருக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. அன்னை காட்டி கொடுத்துட்டு போயிடாத. இந்த பொம்பளைக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டுரும்னே. இத கிங்ஸ் என்ன பார்த்து ஆகணும்டா. என்ன சிரிப்பு சிரிக்காரு. நீ கிட்ட போய அவர் என்ன நினைக்காருன்னு பாப்போம். அங்க வேண்டன யாருக்கிட்ட சிரிச்சு காட்டி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன மட்டும் இந்த நிலைமையில யாராவது பார்த்தாங்க, அவங்க என் மானமே போயிடும். கிட்ட போடா, என்ன செய்யறான்னு பாப்போம். அண்ணா ஒரு கூச்சப்படுறாருன்னு. இவளுக்கு சாரம் மட்டும் போதாதா, அந்த மாமாவும் வேணுமா? அடிச்சி வெக்கம் கட்டவள பாத்தியாட்டி, பாத்துக்கிட்டு ரெட்டி இருக்க. அடி சக்கரத்தி, அந்த மாமா அப்பாவி மாமா. அவ போய் மயக்கற பாரு. அதானே? டேய் சாரனே, டேய் இங்க கூப்பிட்டாச்சு. சீ, வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? என்னமா நீ கட்டிக்க பாறவன்னு சொன்ன, அவ போய் பெரிய மாமா கிட்ட போய் கோலட்டிக்கிட்டு நிக்கா. அதுக்கு என்ன, அவளுக்கு பிடிச்சிருக்கலாம். அடிச்சி, அடே இவ்ளோ வெக்கம் கட்டனாரா நீங்களா? அவ என்கிட்ட சொல்லுதா, என்ன விட பெரிய மாமா தான் அவளுக்கு பிடிச்சிருக்காம. அடியே, இவனுக்கு உண்மையில ரோசை இருக்கா இல்லையாட்டி? ஏய், அவ நீ கட்டிக்க போறவடா. அதுக்கு என்ன? அடிச்சி வெக்கம் கட்டவனே, அதுக்கு என்னவா? அவ உங்க அண்ணனை மயக்கிட்டு இருக்கா. அது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அது சொல்றனே, அவளுக்கு அந்த மாமாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கா. என்ன கூட குறையா தான் பிடிச்சிருக்கா. யார பிடிச்சா என்ன? அட பூ வெக்கம் கட்டவனே, என்னடி இவ்ளோ வெக்கம் கட்டவளா இருக்கானுவ? இப்பேற்பட்டவன் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கியாங்க. இல்லடி எனக்கு சாரணம் தான் வேணும். உன் காதல தீ வைக்க இரு, நான் இசையை போய் கூட்டிட்டு வரேன். அவ தான் சரியா இருக்கும். அவ தான் சரியா பஞ்சாயத்து பண்ணுவா. இசையா, அவ ஒத்த லெட்டுக்காக அங்க பதி வச்சுக்கிட்டு இருக்கா. லெட்டுக்காக பதி வச்சுக்கிட்டு இருக்காளா? வாங்கிட்டு இருந்தா என்ன கௌரவ குறைச்சலா? வாங்கி திங்க போடாதான் அவ வாயில யாராவது உருட்டணுமா? அதுக்காக பைய உள்ள லட்டையே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. அவளுக்கு ஏன் இந்த இனிப்பு இவ்வளவு பிடிக்குது? 3 நேரமா அதே தின்னா பையனுக்கு லட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு. எதுக்கும் நீ அவளை கூட்டிட்டே வா. எப்படி கூட்டு வரேன் பாரு. ஒரு லட்டை கொடுத்தாது நான் கூட்டு வந்துடுறேன், சரியா? அது வரைக்கும் இந்த பயவுல இங்க இருந்து போயிடக்கூடாது. பிடிச்சு வச்சுக்க. டேய் தொடர்ந்து பண்ணிட்டு இங்க போயாச்சு. ஏதோ பெருசா வேலை பார்க்க போறாவ, உஷாராருடா. எப்போ எப்போ என்னம்மா? எப்போ வீட்டுக்கு போலாம்? இன்னொரு 10 நிமிஷத்துல போயிடலாமா? 10 நிமிஷமா? எப்போ? என்னம்மா? 10 நிமிஷம் ஆயிட்டா? இல்லம்மா, இன்னும் 10 நிமிஷம் ஆகும். சரி சரி சரி. எப்போ 10 நிமிஷம் ஆகும்? எப்போ? என்னம்மா? என்னம்மா? போகும்போது கண்டிப்பா லட்டை கொண்டு போயிருவோம்ல. அப்ப எப்படி தூக்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு. கௌரம் என்னத்துக்கு ஆகுறது? கௌரம் கிடக்கு கௌரம் போடா. என் புள்ள சந்தோஷத்துக்கு முன்னாடி கௌரம்லாம் ஒண்ணுமே இல்லடா. 10 லட்டி நான் எப்படி தூக்கிட்டு போய் மட்டும் பாரு. அட பாவி, உன் பாசத்துக்கு ஒரு எண்டே இல்லையா?
அடி இசை ஒன்னே ஒன்று தின்ன முடியே. சே எனக்கு லட்டே பிடிக்காது. சே எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. டேய் என் பிள்ளைய லட்டே பிடிக்காது. என்னம்மா அவன் லட்டே சாப்பிட மாட்டா. அதான் 10 நிமிஷம் முடிஞ்சோன்னு லட்டு தூக்கு 2 பேரும் காத்துட்டு இருக்கிய. இல்லடா கார்ல போகும்போது பிள்ளைக்கு பசிக்கும்ல, அதுக்குதான் 2 எடுத்து வைக்கணும். இங்க இருக்க 2 கிலோமீட்டர்ல கார்ல போறதுக்கு. பச்சை பிள்ளடா பசிக்கும்டா. அடிக்கடி பச்சை பிள்ளை நீ அடி வீட்டுல புளிய கழிக்காத பொண்டாட்டி. அது சரி விடு. அத்தி கடைசி வரைக்கும் இவனுக்கு பிள்ளையாவே வச்சிருவாரோ? இல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணாதான் முடியும். இசை கூப்பிட வந்தேன். ஓ இசை இசை போறானுங்க. அவளை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு. என்னடா பண்ணி வச்சிருக்கான்? என்ன பெரிய சண்டை பொழுக்கு? சண்டைலாம் ஒண்ணும் இல்ல. பரவே ஒண்ணு கடிக்க போன இடத்துல என்ன புலிகிட்ட மாட்டி விட்டுட்டு வந்துட்டாவ தெரியுமா? அவனுக்கும் வர சேட்டை அதிகமா தான் இருக்கு. சரிம்மா அவன் தோ சத்தம் போட்டு வைக்க. என்ன சரிங்க மாமா. இசை இசை பேதியில போவா. இப்பளுக்கு அந்த லட்டு தான் பெரிய பிரச்சனையா? உனக்கு லட்டு தானடி வேணும், நான் எடுத்து தரேங்க வாயே. லட்ட பத்தியா? என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது. பாதை வத்தி இப்போ உனக்கு லட்டு தான் பிரச்சனையா? இங்க வாயே. எதுக்கு? உனக்கு ஒண்ணு காட்டணும், சீக்கிரம் வா. 10 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு போறான். லட்ட கொண்டுட்டு போறேன்னு சொல்லுங்க, குன்னுறேன். லட்டு தானே நான் எடுத்து தரேன். இங்க பாரு, பொண்ணு வீட்டுல எக்கச்சக்கம் லட்டு செஞ்சு வச்சிருக்காங்க, விதவிதமா செஞ்சு வச்சிருக்காங்க. அத்தனையும் வேணாலும் நான் தூக்கிட்டு வரேன். பேதியில போக சீக்கிரம் என் கூட வா. எங்கடி கூப்பிடுத? வாயே சொல்லுத. சரி சீக்கிரம் வர. எங்கடி கூட்டு போய்கிட்டு இருக்க? வா காட்டுறேன். நீ பார்த்த மட்டும் வச்சுக்கையே அப்படி சாக்காயிரும் தெரியுமா? எதை பார்த்துட்டி? சின்ன லட்டா பெரிய லட்டா? அது என்னடி எப்ப பார்த்த லட்டுல நிப்பே இருக்க? அது இல்ல, இது வேற. வேற என்னடி? நீ பார்த்தா அப்படியே சாக்காயிரும் தெரியுமா? சாக்காரலுக்கு என்னடி விஷயம் இருக்குதா? அதான் என்னது? நீ வா நான் காட்டுறேன். ஆமா இவையா அழுகிட்டு நிக்கா? கிட்டி அவளல எங்க? இப்பதாட்டி ஒதுக்கு புறமா போறேன்னு போயிருக்காங்க. இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கா. நான் மட்டும் தானடி நின்னுக்கிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குதா. இது கூட பெரிய மாமா நின்னாரே. பாத வச்சு அவரை தம்பி மயக்கி கூட்டிட்டு போயிருக்கா. இது சாரன் பையன் காவலுக்கு நிக்காமட்டி. அது எனக்கு மயக்கமே வருதே. என்னட்டி சொல்லுதே? என் கண்ணால பார்த்தே விட்டி பெரிய மாமா தாண்டி பொத்துனாப்ல கூட்டிட்டு போறா. அதுவும் ஒதுக்கு புறமா கூட்டி போய்கிட்டு இருக்கா பாத்துக்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இருக்கு பத்தியா? என்னடி உளறிட்டு இருக்கியா? அது என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? உனக்கு லட்டு தான் பிரச்சனை, எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தெரியுமா? லட்டு பிரச்சனை நீ இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்ட. பாரு, உன் லட்டு பிரச்சனை ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு காரணம் நான் இல்ல. பாரு, லட்டு பிரச்சனை இப்ப பிரச்சனை இல்ல. உனக்கு முக்கியமானது நாங்க உன்னை காட்ட போறோம். அந்த சண்டாத்தி சக்காத்தி என்னடி கூட்டி போயிருக்கா? இந்த பெரிய மாமா இங்க தான் ஒதுக்கு புறமா கூட்டி போயிருக்கா. சீக்கிரம் வா, நாமளும் போய் பாப்போம். ஐயோ இவ வேற எல்லாத்தையும் தப்பு தப்பா நினைச்சு பாப்பா. உன் சக்காத்திக்கிட்ட இருந்து பெரிய மாமா காப்பாத்தணுமா வேண்டாமா? அவன் சாரன் வேணா அவகிட்ட மாட்டிக்கிட்டு காலத்துக்கு முடிச்சிட்டு கிடக்கட்டும். ஆனா பெரிய மாமா பாவம், வாய் பேச முடியாத அப்ராணி. இவர் அவரை காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் வா. யாரடி? நீ பார்த்ததானே உனக்கு தெரியும். அதானே நீ லட்டையே பார்த்துட்டு இருந்தா உனக்கு எப்படி புரியும்? நான் லட்ல பார்க்கவே இல்லை, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இங்க இருந்து போகும்போது லட்டை எப்படி தூக்கிட்டு போலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அது கூட எங்களுக்கு தெரியாது. ஆல்ரைட், இப்போ நீங்க என்ன பிரச்சனை என்ன கூட்டு வந்திருக்கீங்க? சீக்கிரம் வா, உனக்கு முக்கியமான உனக்கு காட்டணும். டேய் ரொம்ப பெரிய காமெடிடா நீ பேசுனது. என்னால இது சிரிப்பா அடக்கவே முடியலடா பாத்துக்கையா. ஆனா ஒண்ணுனே, அண்ணி இப்படிலாம் காமெடி பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுனே. நான் கூட நினைச்சு பாக்கலடா. பெரியனே சாக்காயிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். ஆமாடா. என்னத்த நம்பி என்ன பார்க்க கூட்டு வந்தீங்க? இங்க தானே நின்னுக்கிட்டு இருந்தா. சாரணி வாங்கடி. அண்ணே உங்க தேடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது என்ன தேடுது இருக்கட்டும். இங்க இன்னொரு ஆளு நின்னுச்சா, அவளங்க? யாரு நீ? யாரா? இவ்வளவு நேரம் ஆச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தீல, அவரா? என்னடி ஆச்சு உங்களுக்கு? நாங்க அப்பமே நாங்க 3 தானே நின்னுட்டு இருக்கோம். என்னடி இப்படி சொல்லுதானுங்க? உங்களுக்கு என்னதான் மட்டி ஆச்சுடி? என்ன நீ? நாங்க ரொம்ப நேரமா இப்படி தான் நின்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க 3 தான் பேசிட்டு இருந்தீங்களா? அப்ப இங்க ஒருத்தி நின்னால, அவளங்க? யாரு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க எப்படி பொம்பளைங்க வருவாங்க? அடிக்காதீங்கண்ணா, இப்ப 3 பேர் கொஞ்சிக்கிட்டு நின்னீல. என்ன ஆச்சுடி? என்ன இசைமா? என்னமா? என்ன பிரச்சனை? அது வேற இல்ல மாமா, வெயில் அடிக்கல, அதான் வேற ஒண்ணு இல்ல. அத்தி கிட்ட பைத்தியம் வாக்கிட்டாருங்க போலுக்க. பெரிய இடத்துல உள்ள பேசி முடிக்காங்க. அது எதுக்கு நாம நாங்க 3 நேரம் அப்பமே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி முடிச்சாச்சோ? ஆமாடி, பேசி முடிச்சாச்சு. ஓ, பேசி முடிச்சாச்சோ? பேசி முடிச்சாச்சவா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓ, எல்லாமே இப்ப உனக்கு தெரிஞ்சுதான் நடக்கு, அப்படிதானே? அண்ணே பேசி மாட்டிக்கிட்டா. ஆமா, எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. கேட்டுச்சா மகிமா?
அவ என்ன கொஞ்சனாவல பாத்தி அட்டி ராணி பாத்தேடி. அப்ப என் வாழ்க்கையில ஏமாத்துறா. உன்னை நம்பி அந்த வீட்டுக்குள்ள நாங்க வந்தோம்ல, எங்களுக்கு தேவைதான். ஆமா தேவைதான். இங்க பாரு ஜெய், இந்த பழைய பச்சைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. உங்க ரெண்டுத்துக்கு என்ன நம்பி ஆச்சுடி? அப்படின்னா இது எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படிதானே? நீ இந்த அநியாயத்துல தட்டி கேட்கவே இல்ல. என்னடி அநியாயம் நடந்துச்சு? அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இது என்னடி இருக்குது? அதுலயும் மாமாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கெட்டுனா அந்த பொண்ணு தான் கெட்டுவேன்னு ஒத்த கால நிக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்க கூட ரொம்ப அன்பா பாசமா இருக்காங்க தெரியுமா? சொல்லப்பண்ணா நம்ம அபி அம்மா மாதிரி அதை விட ரொம்ப பாசமா இருக்காங்க தெரியுமா? இது நீ இப்பெல்லாம் துரோகம் பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணுறாங்களே. இவளுக்கு என்ன மட்டி ஆச்சுடி? நீ நடிக்காதே. என்ன என்னாச்சுடி? ஒண்ணு இல்ல. ஆனா ஒண்ணு நீ எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுவ நாங்க நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? மூளை ஓடட்ட அடிச்சு போறேன். என்னடி ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கியா? சரி ரைட் மகிமா வா நாம போவோம். இந்த அநியாயத்தை நாமளே தட்டி கேப்போம். யாரை நம்பி வேண்டாம். நாமளே இந்த அநியாயத்தை தட்டி கேப்போம். ஆமா ஆமா இந்த அநியாயத்தை நாம தான் தட்டி கேட்கணும். வாடி. என்ன அநியாயத்தை தட்டி கேட்க போறாளவளா? அது சரி இவளுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சுடி? மாணிக்க மாமாக்கு கல்யாணம் முடிஞ்ச இவளுக்கு என்ன? மாணிக்க மாமாக்கு பாத்திருக்க பொண்ணு நல்லா தானே இருக்காங்க. அதனால இவளுக்கு என்ன பிரச்சனை? இந்த பையொலிலையும் நம்ப முடியாது. இதுல ஏதோ வேண்டத வேலை பாத்திருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன வேண்டத வேலை எதுவும் பாத்தீங்களா என்ன? சாச்சா நாங்க ரொம்ப நேரமா இங்கேதாமா நின்னுக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சு போச்சு. நீங்க என்ன நாளை பாத்திருப்பீன்னு தெரியும். ஐயோ ரெண்டத்தையும் சுத்தல விட்டுட்டு இருக்கீங்க அப்படிதானே? அது வரையே முழுசா எதையும் தெரிஞ்சுக்காது. தெரிஞ்சுக்காம அரைங்குறையமா ஏதோ புலம்பிட்டு போறாள்வ. ஏதோ ஒண்ணு இருக்குது. இருங்க நான் பெரிய மாமா கிட்ட சொல்லி கொடுக்க. ஐயோ தங்கப்புல ஒண்ணுமே இல்ல, சும்மா சும்மா இருந்த ரெண்டு புலம்பாத. தங்கம் அப்படிலாம் ஏதாவது இருக்குமா தங்கம்? எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே? அடிக்காதீங்க. ஒரு லட்டு கெட்ட எடுத்து கொடுத்தீங்களா? யார் சொன்னா? என்ன சொல்லுதியா? அப்பவே ஒரு கிலோ லட்டு தூக்கியாச்சு. என்ன சொல்லுதியா? அப்பவே ஒரு கிலோ லட்டு தூக்கி கார்ல கொண்டு வச்சாச்சு. வச்சதே கிங்ஸன் தான். என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியாதா? தெரியாதே. அவி லட்டு கொண்டு வச்சாவா? ஆமா அப்பவே ஒரு கிலோ லட்டு தூக்கி கொண்டு வச்சுட்டானே. எட்டு எங்ககிட்ட தந்தா. நாங்களாம் கார்ல கொண்டு பத்திரமா வச்சிருக்கோம். அப்படியா? அந்த மாமாக்கு சீப்பு பாருங்களே. ஆமாமா மாமாக்கு இன்னைக்கு ரொம்ப குசி பத்துக்க. பேசுவாங்களா? பேச்சு குறதான் கொஞ்சம் சிரிப்பு இருக்குது. சிரிப்பு பத்தியா? டேய் சாரன். சரி அன்னை கூப்பிடுதான் என்னன்னு கேட்டு வந்தது என்ன? டேய் பிள்ளைய பாத்துக்க. சரிங்கண்ணே. ஒரு கிலோ லட்டு உள்ளதானே இருக்குது. உனக்கு சந்தேகம் வந்தா சொல்லு, நான் கார்ல போய் காட்டுறேன். அந்த கார்ல போய் ஒரே ஒரு லட்டு மட்டும் எடுத்து வந்துடுறீங்களா? அது அங்க பத்திரமா இருக்கட்டும். பொண்ணு வீட்டுல போய் நம்ம என்ன ஒன்று எடுத்துக்கிடுவோமா? சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க இருந்து எங்கேயும் போயிடாத. இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டேன். சரி நீ இங்கே நில்லு, நான் போயிட்டு வரேன். முழுமதி வா வா வேண்டாம். வா வா. முழுமதி முழுமதி இல்ல இசை. முழுமதி சரி சரி சரி. ஏன் எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? எதுக்கு சிரிக்கீங்க? என்ன புதுசா பாக்கீங்களோ? நான் உனக்காக உசுறு கொடுப்பேன். வேணாம் நல்லா வாழலாம். உசுறு கொடுப்பேன். உன்னை குட்டி புள்ளையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? குட்டி புள்ளையில இருந்து தேடிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி நான் உன்னை பார்த்தேன். எங்க? அங்க 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 பார்த்தேன். என்ன அடிச்சு போட்டுட்டாங்க. அதான் உன்னை பேச முடியல. வலிச்சுச்சா? உன்னை பார்க்க முடியலன்னு வலிச்சிச்சு. அழுதா வலிக்கும். நீ அழுதா எனக்கு வலிக்கும். முழுமதி முழுமதி. யாரு நீங்க? நான் 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 நீ நீ நான் ஜானப்பா பொண்ணு.
ஜானு மாமா. மாமா மாமா அப்பா அப்பா. நான் நான் ராஜா, அலெக்ஸ் ராஜா. அலெக்ஸ் ராஜா. அலெக்ஸ் சாரன் ராஜா, சாரன் ராஜா. அப்பா அப்பா மீச மீச. இல்ல செம்புலிங்க மாமாவா? சிம்பிளிங்க. அப்பா 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 கிங்ஸின் ராஜா. என்னமோ சொல்றாங்க புரிய மாட்டேங்குது. சரி சரி சரி, ஆமா கிங்ஸ் உள்ள இருக்காங்க. அத்தான் தானே? அப்பா அப்பா அப்பா. உங்க அப்பா எங்க? அப்பா அப்பா இல்ல. உங்க அம்மா? அம்மா 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 இல்ல. கவலை வேண்டாம். சரியா? தங்க பிள்ளை இல்ல பிள்ளைங்களை விட்டுட்டீங்க. அப்பா கூப்பிடுறாரு, நான் போறேன். டாடா. டாடா டாடா. பத்திரமா இருக்கணும்.